Hi friends, welcome back to my channel Kairusi Samayal. இன்னைக்கு நம்ம இட்லி தோசை ரெண்டுமே பொதுவா பண்ணக்கூடிய ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது ரெண்டுமே ரேஷன் கடையில கொடுக்கிற அரிசி தான். உங்களுக்கு இட்லி அரிசி போட்டுக்கணும்னு இருந்ததுன்னா 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி 2 கப் அளவுக்கு நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். பாருங்கள் அந்த தண்ணி வந்து அந்த மில்கி ஒயிட் இல்லாமல் கிளியராக இருக்கணும். அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் தண்ணி. இது கூடவே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்தும் அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் வந்து வெறுமனே கிரைண்டர் ஓட விடுங்க. அதுக்கப்புறம் தான் உளுந்து ஆட் பண்ணி அரைக்கணும். உளுந்து வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி உப்பி வர வரைக்கும் அரைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா உப்பி அழகாக வந்திருக்கு. இப்போ இதுலேயே அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்களும் இப்போ அரைக்கும் போது வெந்தயம் போட்டு ஊற வச்சுடுங்க ஊற வைக்கும் போதே. ஸோ பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் அரிசியையும். நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் அரைக்கணும். இதை அரிசியும் நல்லா நைஸாக ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு கை யூஸ் பண்ணி கரைக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணியும் கரைச்சிக்கலாம். இது கரைச்சி 8 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இருக்கட்டும். கொஞ்சம் மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். மீதி மாவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், ரொம்ப புளிப்பு வந்துடும்ன்றதுக்காக. ஸோ இந்த மாவில் இப்போ நான் இட்லியும் தோசையும் ரெண்டுமே செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இட்லி பிளேட்டில் நான் நல்லா ஆயில் போட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நல்லா மாவு ஊற்றிக்கலாம். இதில் நான் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், சோடா மாவு கண்டிப்பாக போடலை. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. நம்ம உளுந்து எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சோடா மாவு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நல்லா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள் ப்ளஃபியாக இட்லி. இப்போது தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இட்லி பிளேட்டை வச்சு மூடிடலாம். பாருங்கள் நல்லா 12 மினிட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன் நான். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்ததுன்னா இட்லி நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம். வெளியில் எடுத்து வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக சூப்பர்வாக இட்லி வெளியில் வந்துடும். பாருங்கள் ரொம்ப ப்ளஃபியாக சூப்பர்வாக இருக்குது இட்லி. வாங்க இப்போ தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே மாவு வச்சு. கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கல் சூடாக இருக்கும் போது தான் தோசை ஊற்றணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். நான் அதே மாவு தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக ஊற்றிக்கோங்க, மெலிசாக வேணும்னா மெலிசாக ஊற்றிக்கோங்க. எனக்கு ரோஸ்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கிறேன், சீக்கிரமாக ஆகுன்றதுக்காக. பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் அவ்வளோதான், தோசை சூப்பர் க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷன் மாதிரி.
அடுத்தடுத்து வீடியோஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. கைருசி சமையல்.